கார்த்திகை பெண்கள் சாப விமோசனம் அடைந்த ஒரு இடம்னு ஒன்று உண்டு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசம் பண்ணி 1000 வருடம் அவங்க அந்த சாபம் அடைஞ்சு இந்த இடத்துல வாழ்ந்து 1000 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிவபெருமான் வந்து அவங்களுக்கு உபதேசித்த இடம்தான் இந்த பட்டமங்கை. 1000 வருஷத்து பழமையான ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் அந்த கோவில் ஃபுல்லாகவே இருக்கும். அஷ்டமா சித்தியை உபதேசிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இங்கே காட்சி தர்றாரு அப்படின்னு சொல்லணும். முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம்னாவே போதும், நமக்கு அந்த கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுபட முடியும். இந்த மன அமைதிக்குன்னு உள்ள வழிபாடு என்னன்னா அம்பாள் வழிபாடு. அஷ்டமி அப்படின்னாவே சனி பகவானுக்கு பயந்துகிட்டு பண்றது தான். அஷ்டமி 8னாவே சனி பகவான் தான் அப்படிங்கிற நிகழ்வு நம்ம இதுக்குள்ள உண்டு. காசி பைரவரை வழிபடும் போது கட்டாயம் இந்த சனீஸ்வரனுடைய தாக்கம் அங்கே குறையும். நம்ம முருகன் பழனியில் இருக்க நவபாசன முருகன் மாதிரியே போகர் செய்த பைரவர் தான் இங்கே இருக்கக்கூடிய பைரவர். பைரவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமிக்கு வடமாலை சாத்துவாங்க. இவர் நவபாசனத்தில் செஞ்சவருங்கிறதுனால இங்கே சாற்றக்கூடிய வடமாலையை யாருமே கையில் கூட தொடமாட்டாங்க. அதை அப்படியே அந்த கோவில் கோபுரத்தின் மேலேயே போட்டுடுவாங்க. 48 ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றாருன்னா கட்டாயம் அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன நினச்சி அந்த வழிபாடு பண்ணுறாங்களோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and BISCOM. Apply now. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்கிற கவலை வந்துட்டு எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் தேடி போகிறாங்க. கோவிலில் ஏறுறாங்க, பரிகாரங்கள் பண்ணுறாங்க. குழந்தை வரம் வேண்டும், எனக்கு இந்த தெய்வத்தை வணங்கினா உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உறுதி அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை வணங்கணும்? முக்கால்வாசி என்ன சொல்லுவாங்கன்னா முருகனுக்கு வந்து சஷ்டியில் விரதம் இருங்க, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகுப்பையான கருப்பையில் வந்துட்டு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த தெய்வத்தை வழிபட்டால் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும்? நிச்சயமாக நீங்கள் முருகனை சொன்னீங்க. இந்த முருகனை சொல்லும்போது நம்மளுக்கு கார்த்திகை பெண்களும் ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா? அப்படி அந்த கார்த்திகை பெண்கள் சாபம் விமோசனம் அடைந்த ஒரு இடம்னு ஒன்று உண்டு. அந்த இடத்துல உள்ள வெகு சிறப்பான ஒரு சூழ்நிலை என்னென்னா, குரு அப்படின்னா அது குழந்தைகள்னு சொல்லுவோம். நம்ம ஜாதக ரீதியாக இந்த குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவானை தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு அப்படிங்கிறவர் வியாழ பகவான். அதே நம்ம எல்லாருக்குமே பூலகத்தில் கிரகங்களுக்கு முதல் கொண்ட குருவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி எல்லா கோவில்லையும் எப்படி இருப்பார்? அவரை சொல்றதே தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி. அப்போ இந்த கோவிலில் மட்டும்தான் கிழக்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கோவிலுக்கே நிறைய மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மை இருக்கு. இந்த கோவிலினுடைய பேரை முதல்ல சொல்லிடுறேன், எல்லாரும் ஆவலாக. கண்டிப்பா நானே எங்க இருக்காரு குரு பகவான், எந்த கோவில்ல இருக்காரு அப்படின்னு கேட்க போனேன். எங்க இருக்கு இந்த கோவில்? கண்டிப்பா சிவகங்கையில பட்டமங்கை அப்படிங்கிற ஊராக இருந்து இன்னைக்கு பட்டமங்கலம் அப்படின்னு பெயர் மருவிய அந்த ஊர் தான் நான் சொல்லக்கூடிய கோவில். இங்கே கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசம் பண்ணி 1000 வருடம் அவங்க அந்த சாபம் அடைஞ்சு இந்த இடத்துல வாழ்ந்து 1000 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிவபெருமான் வந்து அவங்களுக்கு உபதேசித்த இடம் தான் இந்த பட்டமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊர். அப்போ இங்கே நம்ம போய் அந்த குரு பகவானை வழிபடும் போது இன்னும் சொல்ல போனோம், ஒருத்தங்களை வாழ்த்தும் போது என்ன சொல்லி வாழ்த்துவாங்க? ஆள்போல் தழைத்து அருகுபோல் படர்ந்து அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. ஏன்னா ஆலமரம் மாதிரி தழைச்சு வாங்கணும், அந்த விழுதுகள் விட்டு அந்த வம்சாவளி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வாழ்த்துவாங்க. இங்கே அந்த ஆலமரம் தான் அங்கே கடவுளாகவே காட்சி தர்றாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆலமரம் எங்கேயும் பார்த்துருப்போம்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. 1000 வருஷத்து பழமையான ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் அந்த கோவில் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த ஆலமர நிழலில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அதிசயத்தக்க ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 108 சுற்று அந்த ஆலமரத்தை சுற்றி அந்த தட்சிணாமூர்த்தியை சுற்றி வலம் வரும்போது இங்கே தட்சிணாமூர்த்தி தனியாகவே இருப்பார். நம்ம கோயிலுக்குள்ளே தான் எல்லா பிரகாரத்தில், ஆலங்குடியில் கூட நம்ம சிவன் கோயில் பிரகாரத்தில் தான் அவர் தனியாக இருப்பார். இங்கே அப்படி கிடையாது. அந்த சிவன் கோவிலை விட்டு வெளியிலேயே தனி பிரகாரத்தில் அஷ்டமா சித்தியை உபதேசிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இங்கே காட்சி தர்றாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம வழங்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விடுபட்டு இந்த குழந்தை வரத்தையும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய விசேஷம். கடன் தீர எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கும். என் கடன் எல்லாம் தீர்ந்து போயிடணும், கடனே இருக்கக்கூடாது, நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கிற வர காசை வச்சு என் குடும்பம் நல்லபடியாக சிறப்பாக கடனே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் தான் எல்லாருமே வைப்பாங்க. சாதாரண மனிதன், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இந்த கவலை இருக்கும். கடன் தீர்றதுக்கு இந்த தெய்வத்தை வழிபட்டால் போதும், கடன் எல்லாம் தீர்ந்துரும், எல்லா கஷ்டமும் போயிருந்தா எந்த தெய்வத்தை வழிபடணும்? கடன் அப்படின்னாவே நம்ம ஜாதகத்தில் 6ஆம் பாவகம் என்பது தான் கடன் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. 6ன்னொன்னே நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிடும், அப்போ யாரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு எண்ணிக்கையில் எந்த பாவகம் நமக்கு பிரச்சனைகளை தருதோ அதுக்கு உள்ள தேவதைகளை நம்ம கும்பிடும்போது நமக்கு உண்மையிலே அந்த பிரச்சனைகள்லாம் குறையிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ 6 அப்படின்னாவே அந்த 6 மகளை தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம்னாவே போதும், நமக்கு அந்த கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம விடுபட முடியும். ஒன்றும் இல்லைங்க, இந்த கடன் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு செவ்வாய் வந்து அவர் தான் அந்த காலபுருஷனுக்கு முதல் தலைமை விடமே செவ்வாய் தான். அவரே 8ஆம் இடத்திற்கும் அதிபதிங்கிறதுனால தீராத கடன் அப்படிங்கிறத அந்த செவ்வாயினுடைய தாக்கம் தான் கொடுக்கும். அப்போ அந்த செவ்வாயினுடைய பிரீத்தி, செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானுக்கு தான் அந்த கடன் தீர்க்கக்கூடிய அந்த வல்லமையும் வலிமையும் அதிகமாகவே கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த முருகப்பெருமானை நம்ம என்ன பண்ணணும், 6 செவ்வாய்க்கிழமைக்கு ஒவ்வொரு படை அறுபடை வீட்டுக்கும் நம்ம ஒரே நாளில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பேருக்கு இருக்காது. சூழ்நிலைகள் நம்ம ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போக முடியாத ஒரு அமைப்பை கூட கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த அறுபடை முருகனையும் அவங்க வீட்டில் இருந்தே 6 வாரங்கள் வழிபடணும் அப்படிங்கிறது. வீட்டில் இருந்தே அவங்க முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த முருகனை நினச்சி எல்லார் வீட்லேயும் வேல் இன்னைக்கு வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. அதனால வேல் கட்டாயம் இருக்கும். அந்த வேலை வந்து முருகப்பெருமானை நினச்சி அந்த முதல் படை வீட்டிலேருந்து 6 படை வீட்டு முருகனையும் ஒவ்வொரு வாரமும் அவங்க மனசில் நினச்சி பழனி முருகனுக்கு ஒரு வாரம், திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு வாரம், சுவாமிமலை முருகனுக்கு ஒரு வாரம், பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு ஒரு வாரம், திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஒரு வாரம், திருத்தணி முருகனுக்கு ஒரு வாரம்னு அவங்க அந்த 6 வாரங்கள் ஒரு முருகனை நினச்சி அவங்களுக்கு அலங்காரம் அபிஷேகங்கள் பண்ணி அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, குரு கவசம் பாடுறாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க கடனிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றல்களை கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கும். மனசு என்னதான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம். இது எப்போ முடித்தோம், இதுக்கு இந்த காசை எப்போ கட்டுவோம், இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு சொல்லிட்டு ஒரு வகையாக மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். யாராலையுமே எல்லா நேரத்துலையுமே நார்மலாக இருக்க முடியாது. மனக்குழப்பம் நீங்கி மன அமைதி பெற நிம்மதியாக இருக்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? கண்டிப்பாக மனசு அப்படின்னாவே சந்திரன் தான் சஞ்சலத்தை தரக்கூடிய கிரகமும் அவர் தான், சலனம் இல்லாமல் மன அமைதியை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். ஏன்னா சந்திரனை தான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜாதக கட்டத்தில் நம்ம மனசுங்கிற பாவகம் 5வது வீடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 5ஆம் பாவமும் சந்திரனும் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் ஒருத்தங்க மனம் அமைதியாக தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். இல்லைன்னா கடல் மாதிரி இறைச்சலோடு தான் இருந்துக்கிட்டே இருக்கும். சதா சர்வகாதம் நிறைய பேரை நம்ம கேட்டுப்போம், காதுக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரியே இருக்குது, காதுக்குள்ளே ஒரே இறைச்சலாக இருக்குது அப்படின்னு கூட. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது அந்த ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருக்கும்போது தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏஎல்பி அட்சயலக்கண பத்தி ஜோதிடத்தில் கிரக பலம்னு ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணி பொதுவுடைய மூர்த்தி சார் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சந்திரனுடைய பலம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஒரு 20% தான் இருக்குது அப்படின்னா அவங்க மனசஞ்சலம் எந்த வழிபாடு பண்ணாலும் தீரவே தீராது. அதை பெருகுவதற்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய நீர் தானங்களை பண்ணணும், தண்ணி தானம் பண்ணணும், நீர்மோர் தானம் பண்ணணும். ஒரு லிக்யூடாக இருக்கக்கூடிய ஐட்டங்களை அவங்க தானமாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாந்தமான ஒரு நிலை ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மன அமைதிக்குன்னு உள்ள வழிபாடு என்னென்னா அம்பாள் வழிபாடு தான் பண்ணணும். அம்பாள் வழிபாடை பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்க. ஏன்னா மனசு எப்போ நிறைவாக இருக்கும்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் நிறைவாக இருக்கும். மற்ற சந்திரனாவே வளர்புறையில் வளர்ந்து தேய்புறையில் தேயக்கூடிய நிகழ்வு தான் அங்கே அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் எனக்கு அவங்க பிறந்தது வளர்புறையா தேய்புறையான்னு கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களுக்கு மனசஞ்சலம் எப்போல்லாம் வருது, வளர்புறையில் வருதா தேய்புறையில் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த காலகட்டங்களில் அவங்க அந்த விரதத்தை கடைபிடித்து பௌர்ணமி பூஜையை அவங்க கண்டிப்பாக நிறைவு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மனசஞ்சலம் அப்படிங்கிறது கட்டாயம் குறையும். அம்பாள் வழிபாடு இன்னும் வீட்டிலேயே நம்ம நிறைய வரலட்சுமி விரதத்துக்கெல்லாம் வீட்டிலேயே அம்பாள் செஞ்சு வழிபாடு பண்ணுறது உண்டு. அதனால ஒவ்வொரு வீட்லேயும் அம்பாள் வந்து கோயிலுக்கு போக முடியலையா வீட்டில் ஒரு தேங்காய் எடுத்து அலங்காரம் பண்ணி அம்பாளை வச்சு வழிபாடு பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சனி தோஷம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்? கண்டிப்பாக சனீஸ்வரன்னாவே எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான்.
அது என்னதான் நம்ம சமாதானம் சொன்னாலும் இல்லை, சனி பகவான் எதுவும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லவர். சனி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தலைமுடி நிறைய இருக்கணும், கருகருன்னு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுக்கு காரகம், அந்த கருப்புங்கிற நிறத்திற்கு காரகம் சனி பகவான் தான். இன்னும் நம்ம கால் பலமாக இருந்தால் தான் நம்மளால் நல்லா நடக்க முடியும். எல்லாரும் ஆசைப்படக்கூடிய நல்ல நம்ம நடை உடையோடு இருக்கணும், கடைசி காலம் எப்போதுமே நான் நடை உடையோடு இருக்கணும், என்னுடைய வேலைகளை கடைசி வரையும் நானே பார்த்துக்கிற மாதிரி ஒரு இந்த தன்மை வேணும் அப்படின்னா அந்த பலத்தை யார் கொடுக்குறாருன்னா சனி பகவான் தான் கொடுப்பார். அந்த பாதம், காலுக்கு அதிபதி சனி பகவான் தான். அப்போ அந்த கால், ஒரு மனிதனுக்கு உடம்புலையும் கால் பலமாக இருக்கணும். வாழ்க்கையில் நமக்கு ஆதாரம் என்னென்னா ஒரு தொழில் வேலைங்கிறது தான். அந்த ஆதாரத்திற்கு அதிபதியும் சனி பகவான் தான். அப்போ அதுவும் நமக்கு பலமாக இருக்கணும்னா சனி பகவானுடைய அனுகிரகம் கட்டாயம் நமக்கு தேவை. சரி இல்லைங்க, நான் ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழிலை நம்ம ஒரு பொருளை உருவாக்குறேன் அப்படின்னா அதற்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு வேலையாட்கள் தேவை. அந்த வேலையாட்கள் யார் அப்படின்னா சனி பகவான் தான். அப்போ அந்த வேலையாட்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் தானே ஒரு தொழிலை நல்லா நடத்த முடியும். ஒரு விசுவாசமான வேலைக்காரன் இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் தான் கொடுக்கணும். அதனால் சனி பகவானை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு அஷ்டம சனி, 7.5 சனி எதுவாக இருந்தாலும் நம்ம ஜாதகத்திற்கு அவர் நல்லது பண்ணுறவரா இல்லையா அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னோம். இந்த அட்சய லக்னம் மாற மாற அந்த சனி பகவான் இன்னைக்கு கெட்டவராக இருப்பவர் நாளைக்கு நல்லவராக மாறிடுவார். அப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனை தருது அப்படின்னா, ஒரு வேலை நமக்கு கஷ்டமாக இருக்குன்னா நாளைக்கு அந்த வேலையை நமக்கு ரொம்ப சுலபமாக மாறிடும். அப்போது அதனுடைய தன்மைகளை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த சனி பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா தன்னுடைய குருவுக்கு ரொம்பவே கட்டுப்பட்டவராக இருப்பார். அப்போ அந்த குருவை நம்ம சனி பகவானுடைய குருவை நம்ம வணங்கினோம்னாவே சனி பகவான் நம்மளை எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண மாட்டார். இப்போ சனி பகவானுடைய குரு யார் அப்படின்னா கால பைரவர் தான் சனி பகவானுடைய குரு. ஏன் கால பைரவருக்கு நிறைய இப்போ பூஜைகள் படக்குது, ராகுகால பூஜையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம். அஷ்டமி அப்படின்னாவே சனி பகவானுக்கு பயந்துக்கிட்டு பண்ணுறது தான். அஷ்டமி 8னாவே சனி பகவான் தான் அப்படிங்கிற நிகழ்வு நம்ம இதுக்குள்ளே உண்டு. அப்போது இந்த அஷ்டமியில் பைரவரை வழிபாடு பண்ணாவே இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணதாக அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு காசி பைரவர்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார். இந்த காசி பைரவரை வழிபடும் போது கட்டாயம் இந்த சனீஸ்வரனுடைய தாக்கம் அங்கே குறையும். அதுவும் இந்த காசி பைரவர் சாதாரண சிலா ரூபம் கிடையாது. நம்ம முருகன் பழனியில் இருக்க நவபாசன முருகன் மாதிரியே போகர் செய்த பைரவர் தான் இங்கே இருக்கக்கூடிய பைரவர். இந்த ஆலயத்தில் வழிபடும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பைரவருடைய அமைப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் வழிபடலாம். இல்லை நீங்கள் ரொம்ப சொல்கிற கோயிலெலாம் ரொம்ப தூரத்தில் சொல்கிறீங்கன்னெலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அந்த கோவிலை மனசார, ஏன்னா பூசலார் நமக்கு வழிகாட்டி இருக்கார். நம்ம மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினாவே இறைவன் வந்து குடி வந்துடுவார்னு, அந்த மாதிரி பூசலார் மாதிரி நம்மளும் மனசார அந்த இடத்த நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணாவே நம்மளால் அந்த அருள் சக்தியை பெற முடியும். இந்த காசி பைரவர் இந்த பட்டமங்கலம் கோவிலுக்கு அருகாமையிலேயே பெருச்சி கோவில்னு ஒரு கோவில் உண்டு. அந்த ஊரில் இருக்கிறாரு இந்த காசி பைரவர். அங்கே ஒரு சிறப்பு விசேஷம் என்ன அப்படின்னா, அங்கே பொதுவாக வடமாலை சாத்துவாங்க. பைரவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமிக்கு வடமாலை சாத்துவாங்க. இவர் நவபாஷணத்தில் செஞ்சவருங்கிறதுனால இங்கே சாற்றக்கூடிய வடமாலையை யாருமே கையில் கூட தொடமாட்டாங்க. அதை அப்படியே அந்த கோவில் கோபுரத்தின் மேலேயே போட்டுடுவாங்க. அதே மாதிரி அங்கே தீர்த்தமும் யாருக்கும் பிரசாதமாக கொடுக்கப்பட மாட்டாது, யாரும் பிடிக்கவும் முடியாது. அந்த தீர்த்தம் வெளியில் கோயில் விட்டு வெளியில் விழுகிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு அதிசயமான ஒரு கோவில் இது. இங்கே போய் அவங்க வழிபாடுகள் பண்ணுறாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு நல்ல பலன்கள், அவங்களுக்கு நிச்சயமாக அந்த சனீஸ்வரனுடைய பாதிப்பு நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நிறைய பேருக்கு இப்போ என்ன கவலைனா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதிகமாக 90s கிட்ஸுக்கெல்லாம் அந்த கவலை இருக்குது, இன்னும் கல்யாணம் ஆகலைங்க அப்படிங்கிற மாதிரி. திருமண தடை, நீங்கள் என்னதான் திருமணம் பிரம்மாண்டமாக நடத்தினாலும் அந்த திருமணம் நின்று போயிடுது. விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த கல்யாணம் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. திருமண தடை நீங்கி திருமண வாழ்வில் நல்ல நிம்மதியாக வாழணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது? கண்டிப்பாக திருமணத்தில் தடை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது அதிகமாகவே போயிட்டுருக்கு. கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு கவலை, கல்யாணம் ஆனவங்க நிம்மதியாக இல்லையேங்கிற இன்னொரு கவலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த திருமண தடை, திருமணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா, மனைவி கோவிச்சுக்கிட்டு போனால் உடனே போய் கூட்டிக்கிட்டு வர்றவர் ஒரு கடவுள் இருக்கார். யார் சொல்லுங்க பார்க்கலாம்?
அவரை தவிர வேற யாருமே கிடையாது. ஒவ்வொரு அவதாரத்திலையும் மனைவி கோச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மனைவி இவர் போய் சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வருவார். அதுதான் அவருடைய அவதார நோக்கங்களே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிவபெருமானை நம்ம கும்பிடணும் அப்படின்னா அந்த சிவன் வந்து திருசக்தி முற்றம்னு பட்டமங்கலம் பட்டீஸ்வரம் பக்கத்தில் ஒரு கோவில். பட்டீஸ்வரம், கும்பகோணம் பட்டீஸ்வரம் பக்கத்தில் திருசக்தி முற்றம்னு ஒரு கோவில் உண்டு. அங்கே அம்பாள் என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானை தழுவிய நிலையில் இருப்பாங்க. இது வந்து சிக்கனை பிடித்தேன்னு எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் பிடிச்சிட்டேன் என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரியே அங்கே அம்பாள் வந்து சிவனை தழுவிய திருக்கோலத்தில் இருப்பாங்க. இங்கே போய் அங்கே திருமணத்திற்காக நீங்கள் சேர்ந்துருக்கீங்களே, எங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்து வைங்கன்னு அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணினாலே அந்த திருமணம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கிடும். மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பட்டீஸ்வரமும் நமக்கு ரொம்ப விசேஷமானது. துர்க்கை அம்மன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோ அவங்கெல்லாம் அந்த பட்டீஸ்வரம் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி போயிட்டு அந்த செவ்வாயையும், ஏன்னா மாங்கல்ய பலத்தை ஒரு பெண்களுக்கு வந்து திருமணத்தில் தடை இருக்குது அப்படின்னா அவங்க கட்டாயம் இந்த பட்டீஸ்வரம் போயிட்டு திருசக்தி முற்றம் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகிடும். ஆண்களுக்கு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய செங்கோட்டு வேளவனை அவங்க வழிபட்டுட்டு வந்தாவே அவங்களுக்கு விரைவில் திருமணமானது கூடி வந்துடும். ஏன்னா என்னில் சரிவாதின்னு கொடுத்தவர் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். அதனால அங்கே போய் அவங்க பிடிச்சாங்கன்னாவே அவங்களுக்கு சீக்கிரம் விரைவில் திருமணம் கூடி வந்து. திடீர்னு பார்த்தா ஏப்பா இவர் இப்படி இருந்தாருப்பா, திடீர் எங்கேருந்து தான் பணம் வந்துச்சுன்னே தெரியல, அதிர்ஷ்டம் அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு பெரிய ஆளாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கவே இருக்கா, திடீர்னு பார்த்தா கோடான அதில் சக்ஸஸ் ஆகி வேறு லெவலில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் வரணும்னா, திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும்? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்குது. அது இஷ்டத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். நம்ம எதிர்பார்க்கறதுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது. அப்போ அது இஷ்டத்துக்கு வரணும். நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறப்போ நம்மளுடைய நித்திய வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமாக பிரதானமாக மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணணும். ஏன்னா லக்ஷ்மி தான் நமக்கு செல்வத்திற்கு அதிபதி. அதிர்ஷ்டங்கிறதே அதுதானே. ஒருத்தங்க எதை அதிர்ஷ்டமாக நினைப்பாங்க, திடீர்னு 1 லட்சம் ரூபாய் லாட்டரி டிக்கெட்டில் 1 கோடி ரூபாய் அடிச்சதுன்னா அதை தான் அவங்க அதிர்ஷ்டமாக நினைப்பாங்க. அப்படி இல்லை யாராவது சொத்தை எழுதி வச்சுட்டாங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு செல்வாக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வேணும்னா நம்ம நித்திய கடமையாக மகாலட்சுமியை பூஜை பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். நம்ம வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி மகாலட்சுமி எனக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி எனக்கு பூஜை பண்ண தெரியாது அப்படின்னாலும் அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு பீஜ எழுத்தே மகாலட்சுமிக்கு உரியது தான். நம்ம யாராவது ஸ்ரீதேவி ஸ்ரீரஞ்சனி அப்படின்னு நம்ம அந்த ஸ்ரீங்கிற எழுத்தே மகாலட்சுமியோடைய பீஜம் தான். அப்போ அந்த ஸ்ரீன்னு சொல்லி சொல்லி அந்த மகாலட்சுமியோடைய அந்த மந்திரங்களை, மகாலட்சுமிக்கு 108 போற்றிகள் இருக்குது, அதை முன்னாடி அந்த ஸ்ரீங்கிற எழுத்தை சொல்லி சொல்லி மகாலட்சுமியை நம்ம பூஜை பண்ணாவே நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் எங்கே இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். நவகிரக தோஷம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்? நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்குமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை தான் அவங்க செய்வாங்க. பொதுவாக நம்ம வந்து எல்லா நேரமும் நம்ம ராவணனுடைய கதையை பார்த்துருக்கோம். இந்த நவகிரகங்களையே படிகளாக போட்டிருப்பாரு, நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும்னு. ஆனால் அப்படிப்பட்டவரே கூட நவகிரகங்களை கட்டுப்படுத்த முடியலை. அந்த சனியுடைய பார்வை பட்டதுனால தான் அவர் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போனது அப்படிங்கிறத நம்ம வரலாறில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி கிரகங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை அவங்க நமக்கு சரியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம போன ஜென்மாவில் என்ன பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் நம்ம இப்போ கஷ்டமோ அல்லது நல்ல விதமாகவோ நம்ம பயன்படுத்திக்க காரணம். அதனால் டோட்டலாக நவகிரகங்கள் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா நவகிரகங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா சிவபெருமானுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் சிவன் வழிபாடு, அதுவும் சிவனுடைய ஒரு ரொம்ப உக்ர ரூபமாக இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் வழிபாடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பண்ணிக்கிட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரக தோஷமும் எதுவும் பண்ணாது. நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். ஒரு 48 ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றாருன்னா கட்டாயம் அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன நினச்சி அந்த வழிபாடு பண்ணுறாங்களோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் என்னென்ன வேணும், நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கணுமா, எந்தெந்த காரணத்துக்கு இந்தந்த கோவில் போங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள்,
பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.